ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியன் வரசூலா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபலா வ ரப்பிக லா யூமினூன் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே எந்த நாளை அஞ்சுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறானோ, அந்த நாளில் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்கு, சுவன வாழ்வை அடைவதற்கு எந்த ஈமான் மூல காரணமாக அமைந்திருக்கிறதோ அது சம்பந்தமான சில செய்திகளை நினைவு கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதில் எந்த அளவிற்கு கவனத்தை மேற்கொள்கிறானோ, இந்த உலக வாழ்க்கையிலே தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு எந்த அளவிற்கு கவனத்தை மேற்கொள்கிறானோ, அதைவிட அதிகமான அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பியிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஈமானை தக்க வைத்துக் கொள்வதிலே, பாதுகாப்பதிலே அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். காரணம் என்ன? எந்த நாளை நாம் மறுமை நாள் என்று குறிப்பிடுகிறோமோ அந்த நாளிலே நமது ஈமான் பலவீனமான நிலையிலே இருந்தது என்று சொன்னால், அந்த பலவீனமான ஈமானையும் மறுமை நாளிலே நம்மால் சீர்படுத்த முடியாது. அதற்கான வாய்ப்பையும் மறுமை நாளிலே பெற முடியாது. உலக வாழ்க்கைக்கும் மறுமைக்கும் வேறுபாடே என்னன்னா அது ஒண்ணுதான். உலகத்தில் ஒரு காரியத்தில் நம்ம தோல்வியை சந்தித்து விட்டோம், இழப்பை சந்தித்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்கு அடுத்தடுத்து கட்டங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வியாபாரத்தில் தோத்து போயிட்டா வேற ஒரு வியாபாரம், இந்த பரீட்சையில் நம்ம ஃபெயில் ஆகிட்டா அடுத்து வேற ஒரு பரீட்சையில் என்ன செய்யலாம், பாஸ் ஆயிடலாம். இது எல்லாத்துக்குமே வாய்ப்புள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உலகம்தான். மறுமை நாளில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த மாதிரி வாய்ப்பை கொடுப்பானா? மறுமை நாள் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அது மாலிகி யௌமி தீன் தான். மறுமை நாளினுடைய எஜமானவன். எஜமானுடைய வேலை என்னன்னா, நீங்க என்ன செஞ்சீங்க, நீ நல்லதை செஞ்சீங்கன்னா அதற்குரிய கூலியை நான் வாக்களிச்ச மாதிரியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். உலக வாழ்க்கையில நீ தீமையை செய்திருந்தால் அதற்கான தண்டனையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். இதுக்கு தான் மறுமை நாளே தவிர நம்மளுடைய ஈமான்ல குறைபாடு இருந்தா அந்த குறைபாடை சரி பண்றதுக்கு நாம் இந்த உலகத்தில் தொழுகாம போயிட்டோம், இறைவா எனக்கு மறுமை நாளில் ஒரே ஒரு மாசம் மாத்திரம் தொழுகைக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னா விடுபட்ட எல்லா தொழுகையும் நான் தொழுதர்றேன், அப்படி சொல்ல முடியுமா? அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருந்தாதான் அல்லாஹ் எல்லாத்துக்குமே கொடுத்துருவான்ல. நம்மளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு என்ன இருக்குங்க? ஏன் ஃபிரௌனு கூட அல்லாஹ் கொடுக்கலாம்ல. உலகத்தில் அவன் நல்லவனா நடக்கல, மறுமையில் அவனுக்கும் அச்சம் இருக்கத்தானே செய்யும். அப்ப ஃபிரௌனும் அல்லாஹ்ட்ட கேட்கலாம்ல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, கொஞ்சம் அவகாசம் கொடு,
பிறவுன்னு கேட்கலாம், காரோன்னு கேட்கலாம், ஹாமான் கேட்கலாம், உத்துபா கேட்கலாம், ஷைபா கேட்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ எல்லாருமே என்ன செய்யலாம்? மறுமை நாள்ல வாய்ப்பு கேட்கலாம் இல்ல? ஆனால் அதற்குரிய இடமா அதற்குரிய இடமாக அது இல்லை என்பதை நாம் ஆணித்தரமாக நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால், எந்த ஈமானை இன்றைக்கு நாம் உள்ளத்திலே வைத்திருக்கிறோமோ அந்த ஈமானை நம்ம என்ன செய்யணும்? சரியான முறையில் வைத்திருக்க வேண்டும். நாம் மரணமாக கூடிய நாள் வரைக்கும் இந்த ஈமானை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். மறுமையினுடைய வெற்றியே ஈமான்ல தான் இருக்கு. மறுமையினுடைய வெற்றி இருக்கு பாத்தீங்களா? எதுல இருக்குது? அங்க லஞ்சத்தை கொடுத்து தப்பிக்க முடியுமானா முடியாது. 4 பேர் பரிந்துரை பண்ணி மறுமையில் நம்மளுக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்துட முடியுமானா முடியாது. என்னுடைய ஈமான் தான் எனக்கு காப்பாற்றும். அதானே? அப்ப ஈமானுன்னா என்னன்னு முதல்ல நம்ம விளங்கணுமா இல்லையா? இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் ஈமானுக்கு முஸ்லிம்கள் வைத்திருக்கக்கூடிய இலக்கணம் என்ன? அல்லாஹ்வையும் ரசூலையும் பெயரளவுக்கு நம்பினாவே என்னதான் ஈமானு நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். பெயரளவுக்கு நம்பனா ஈமான்னு சொல்லி அல்லாஹ் எங்கேயாவது குர்ஆன்ல சொல்றானா? அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? பெயரளவுக்கு நம்ப கூடாது, உண்மையிலேயே நம்பணும். அல்லாஹ்வை நம்புறதுன்னா நான் அல்லாஹ்வை நம்பினேன் ஒத்த வார்த்தை. இது யார் வேணாலும் சொல்லாம, முஸ்லீம் அல்லாதவரும் இதை சொல்ல முடியுமா முடியாதா? அவருக்கும் வாயில சொல்ல முடியுமா இல்லையா? அவருக்கும் தொப்பி போட முடியுமா இல்லையா? அவருக்கும் கையிலேயே கட்ட முடியுமா இல்லையா? அவருக்கும் இந்த பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு வர முடியுமா இல்லையா? வரலாம். ஜும்மாவுக்கு வர்றதுனால வெற்றி கிடைக்காது. அந்த ஜும்மாவுக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க? எதனால வந்தீங்க? அல்லாஹ் சொன்னனால வந்தீங்களா அல்ல வேற நோக்கத்துக்காக வேண்டி வந்தீங்களா? இப்படித்தானே அல்லாஹ் பாப்பான். அதனால எதை நாம் ஈமான் என்று சொல்கிறோமோ அந்த ஈமான பாதுகாக்கிறது இருக்குது பாத்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈமானுக்குரிய இலக்கணம் என்ன? அது அல்லாஹ்வும் நிறைய இடத்துல விளக்கம் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? ஈமானுனா இதுதாங்கிற பாடத்தை நடத்துறாங்க. ஓண்டு இருக்கக்கூடிய ஈமான்ல இந்த அம்சம் இருக்குதா? சுய பரிசோதனை பண்ணி பார். இது இல்லையா உன்னை சரிபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணி பார். சொல்றானா இல்லையா? தெளிவாவே அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஃபலா வ ரப்பிக லா யுமினூன், நிச்சயமாக நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆகவே முடியாதுங்கிறான். நீங்க ஈமான் கொள்வதாக நீங்கள் சொல்வதாக இருந்தால் எப்ப நீங்க சொல்லலாம்? அதுக்கு விளக்கம் சொல்றான். ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், உங்க வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே அல்லாஹ்வுடைய தூதரை நீதிபதியாக நீங்க ஏத்துக்கிறீங்க பாத்தீங்களா? அங்கதான் உங்களுடைய ஈமான் இருக்கு. ஈமான் எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிதான். குடும்ப பிரச்சனையா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? வியாபாரத்தில் பிரச்சனையா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? எந்த விஷயத்துல நாம ஒரு பிரச்சனையை சந்திச்சாலும் அல்லாஹ் இத பத்தி என்ன சொல்றான் அதை அறிந்து கொள்றது இருக்குது பாத்தீங்களா? அதை நடைமுறைப்படுத்துறது இருக்குது பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் ஈமான். நாம ஈமான்னா சும்மா மக்தப் மதரசால உட்காந்துக்கிட்டு ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி அஜர்த்து சொல்லி கொடுப்பார்ல, விளக்கம் தான் அது. சொல்லி கொடுத்ததுனால உங்கள்கிட்ட ஈமான் வந்துருமா? இல்ல நீ வாயில சொல்றதுனால ஈமான் வந்துருமா? உன்னுடைய உள்ளத்துல என்ன இருக்குதுங்கிறத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாப்பானா இல்லையா? சுருக்கமா என்ன சொல்ல வர்றான்? ஈமான் கொண்ட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாரை நேசிப்பதை விடவும் அவன் அல்லாஹ்வை நேசிக்கணும். ஈமான் கொண்ட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாரை நேசிப்பதை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை அவன் நேசிக்கணும். இந்த சந்தர்ப்பத்தில் இறைவனுடைய நேசத்தை நான் வெளிப்படுத்தணும். இந்த ஒரு சூழல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல நான் வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா மதிப்பு, உண்மையான மதிப்பை வெளிப்படுத்தணும். அந்த நிலைமை இன்னைக்கு நம்மளுக்கு இருக்குதா?
குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லி காட்டுறானே இல்லையா? குல், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரிதான். ஏன் பெற்றோர் அல்லாஹ் முதலிடத்துல கொண்டு வர்றான்னு கேட்டா, உலகத்திலேயே ஒரு மனிதன் முதல்ல மதிக்க கடமைப்பட்டது யாரு? பெற்றோர் தான். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பெற்றோராக இருந்தாலும் சரிதான். அதுக்கப்புறம் குழந்தை தூக்கி நீ கொஞ்சுவீல, அபுனாவுக்கும், உங்களுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரிதான். அதுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சின்னு ஒரு உறவு இருக்குல்ல, இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரிதான். அடுத்து யாரை நேசிப்பீங்க? பொண்டாட்டியை நேசிப்பீங்கல்ல, புருஷனை நேசிப்பீங்கல்ல. வஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவியராக இருந்தாலும் சரிதான். மனைவி வந்ததுக்கு அப்புறம் யாரை நேசிக்க ஆரம்பிப்பீங்க? அந்த குடும்பத்தை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. மாமியா குடும்பம், மாப்பிள்ளை குடும்பம். அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பத்தவர்களாக இருந்தாலும் சரிதான். அதுக்கப்புறம் அம்மாலும் நிக்தரப்து மூஹா, நீங்க சேமிச்சு வச்சிருக்கிறீங்களே பரிசுல, லாக்கர்ல, இடமெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறீங்களே, அந்த பொருளாதாரமாக இருந்தாலும் சரிதான். வதிஜாரத்துன் தக்ஸவுன கசாதஹா, நஷ்டம் வந்துருமோன்னு பயந்து டெய்லி நீங்க வியாபாரத்துக்கு போறீங்களா, காலங்காத்தால எந்திரிச்ச உடனே ஏன் போறீங்க? இன்னைக்கு நஷ்டம் வந்துருச்சுன்னா கரெக்டா நம்ம போனோம்ல, அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பொருளாதாரத்திலையும் வியாபாரத்திலையும் நீங்க கவனம் செலுத்துறீங்களே, இது எல்லாமே அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவை விட உங்களுக்கு நேசமுடையதாக இருக்குமேயானால், அல்லாஹ்வுடைய தூதரை விட உங்களுக்கு நேசமுடையதாக இருக்குமேயானால் உங்கள்ட்ட ஈமான் இல்லைங்க. திருமறை குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. எங்கிட்ட ஈமான் இருக்குதா இல்லையா நீயே ஆலோசனை பண்ணு, நீயே சுய பரிசோதனை பண்ணு. அம்மாவா அல்லாவான்னு கேள்வி வருது, அம்மா ஓரமா நிப்பாட்டு. அம்மாவா அண்ணனான்னு வருது, அல்லாவா அண்ணனா, அல்லாவா பொண்டாட்டியா, அல்லாவா சொந்தமா, அல்லாவா பந்தமா, அல்லாவா ஜமாத்தா, அல்லாவா பொருளாதாரமா? அல்லாதான். இந்த ஒரு மன உறுதி இன்றைக்கு நம்மள்கிட்ட இருக்கிறதா? இன்றைக்கு நாம ஜும்மாவுக்கெல்லாம் வருகை தர்றது காரணம் என்ன? இந்த வெயில நம்மளுக்கு வேற வேலை இல்லையா? கடையில உட்கார முடியும் இல்ல, பள்ளிவாசலுக்கு தான் வந்தாவணும் ஏதாவது இருக்குதாங்களே, சினிமா போலாம்ல, எல்லாத்தையும் விட்டு போட்டு ஜும்மாவுக்கு நம்ம ஏன் வர்றோம்? மறுமை வெற்றிக்கு தானே. வெற்றிக்குன்னு ஆசைப்பட்டா போதுமாங்கிறேன். நீ ஆசைப்படுற, ஜன்னத்து வேணும்னு ஆசைப்படுற, ரையான் வேணும்னு ஆசைப்படுற, பிர்தௌஸ் வேணும்னு ஆசைப்படுற, என்ன பண்ண? அதுக்கு உன்னுடைய ஈமான நீ எந்த அளவுக்கு பக்குவப்படுத்திக்கிட்ட? இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஈமான நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம இன்னும் சரியான முறையில பிரச்சாரம் பண்ணலையோ, தவறான வழியில தான் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ என்று கருதக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஈமான்தாரிகளுடைய வாயில எதெல்லாம் வரக்கூடாதோ, எதுக்கெல்லாம் மகிழ்ச்சி வெளிப்படுத்தக்கூடாதோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு சர்வ சாதாரணமா பார்க்கிறோமே இல்லையா? ஒரு நடிகன், படத்துல நடிக்கக்கூடிய ஒரு நடிகன், அவனை பார்க்கறதுக்கு என்ன செய்யறது? வெயில்ல போய் அப்படி காத்து கிடக்கிறது. பாக்குறீங்களா இல்லையா? சமீபத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஹிஜாபை அணிந்து கொண்டு எதற்கு நடக்காத கால்கள், ஜும்மாவுக்கு பள்ளிவாசலுக்கு நடக்காத கால்கள், அழைப்பு பணிக்காக வேண்டி நடக்காத கால்கள், பெண்களுடைய கால்கள் யாரை பார்க்க போயிட்டு இருக்குது? நடிகன் என்பதை தவிர வேற என்ன இருக்குது அந்த இடத்துல? பார்த்துட்டேன் என்னமோ வானவரைய பார்த்த மாதிரி, சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி, அப்படியெல்லாம் ஒரு மகிழ்ச்சி நீங்க பாக்குறீங்களா இல்லையா? போன ரம்ஜான்ல கூட ஒருத்தர் பேட்டி கொடுத்தானா இல்லையா? ஒரு நடிகர் ஏற்பாடு செய்த ஒரு நோன்பு திறப்பு விழால போய் உட்கார்ந்துக்கிட்டு, இன்னைக்கு தான் எனக்கு பரிபூரணமா நோன்பு திறந்த திருப்தி இருக்குது. ஏன்? தலைவரோட அவர் திறந்துட்டாராம். அவரோட தலைவரோட என்ன செஞ்சிட்டாரு? நோன்பு திறந்துட்டாராம். அப்ப நேசம் யாரு மேல அதிகமா இருக்கு நீங்க பாத்தீங்களா? ரொம்ப வேதனையே இல்லையா உங்களுக்கு எல்லாம்?
நான் ஜும்மாவை கூட விட்டுட்டு தலைவனுடைய படத்துக்காகவே நான் இன்னைக்கு ஜும்மாவை கூட விட்டுட்டேங்கிறது இருக்க இல்லையா? சமூக வலைதளத்தில் நீங்க பாக்குறீங்கல்ல, வருத்தம் ஏற்பட வேணாமா? ஒரு காலத்தில் உங்கள்கிட்ட குரானும் இல்ல, ஹதீஸும் இல்ல, மொழிபெயர்ப்பும் இல்ல, மதரசாக்கள் ரொம்ப கம்மி. இன்னைக்கு அப்படியா? உன் கையில இருக்குது தர்ஜுமத்துல் குரான், உன்னுடைய மொபைல்ல இருக்குது, நபிமொழிகள் உன்னுடைய மொபைல்ல இருக்குது. இன்றைக்கு நாம இந்த மாதிரி நடந்தா அல்லாஹ் சும்மா விட்டுருவானா? நான் நடிகனுக்காக வேண்டி பேச வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய அந்த பாசத்தை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்க வேண்டிய பாசத்தை இன்றைக்கு இளைய சமுதாயம் யார் மேல் வைத்திருக்கிறது? எந்த பரம்பரையில நீங்க வந்திருக்கிறீங்க? பெண்களை நோக்கியே நான் கேட்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஈமான் இருக்கோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஈமான் இருக்கு. விளங்குதா உங்களுக்கு? ஒரு குடும்பம் நன்றாக வளர வேண்டுமானால், ஈமானிய உணர்வோடு வளர வேண்டுமானால், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயிட்ட ஈமான் இருக்கா, அக்காவிட்ட ஈமான் இருக்கா, தங்கச்சிட்ட ஈமான் இருக்கா, கரெக்டா இருக்கா, தம்பிட்ட இருக்கும். அந்த குடும்பத்தில் சரியான ஒரு ஈடுபாடு வரும் மார்க்கத்தின் மேல. நம்ம இஸ்லாமிய வரலாறுகளில நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்துச்சுல எத்தனையோ விதமான போர். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த பலவீனமான போர்ல ஒண்ணுதான் உஹது போர். ஏன்னா தோல்வியை தழுவிட்டாங்களா ரசூலுல்லாஹ். பத்ருல மகத்தான வெற்றி, உஹதுல தோல்வி. எந்த அளவுக்கு தோல்வி? பட தளபதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கம் போட்டு கீழே கிடக்குறாங்க, மயங்கி கீழே கிடக்குறாங்க. அவர்களோட வந்த ஒரு சில சஹாபாக்கள் கூட என்ன செய்யறாங்க, வேற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அவங்களை விட்டு போட்டு போயிடுறாங்க, கவனிக்கவும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தில் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அப்ப இந்த உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா. பெண்கள் அந்த காலத்தில் எதுக்கு போவாங்க? போருக்கு போக மாட்டாங்க. போரில் யாராவது பாதிக்கப்பட்டால் பிளட் வந்துச்சுன்னா போய் துடைக்கிறது, தண்ணி வேணும்னா கொடுக்கிறது, இது மாதிரியான காரியத்தை பண்றதுக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன செய்வாங்க? போருக்கு பெண்கள் செல்வார்கள். பார்க்கறாங்க கீழே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிபட்டு கிடக்குறாங்க, சுத்தி பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்ல. உம்மு அமாரா என்ன பண்றாங்க? அவங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்கு கையில வாளோட போனாங்க. இதெல்லாம் இந்த வரலாறு, இதெல்லாம் இந்த வரலாறு நீங்க படிச்சிருந்தால் இன்றைக்கு இறைவன் மேலையும் இறை தூதர் மேல வைக்க வேண்டிய பாசத்தையும் வேற எவன் மேலையாவது நீங்கள் வைத்திருப்பீர்களா? அவ்வளவு அற்புதமான வரலாறுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுறாங்க. யார பத்தி? உம்மு அமாராவை பத்தி. சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன், இந்த உஹது சம்பந்தமாக, மல்தஃபத் யௌமு உஹதின் யமீனன் வலா ஷிமாலா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வலது பக்கம் திரும்பி பார்க்கிறேன், உஹது நேரத்தில் வாளோட உம்மு அமாரா நிக்கிறாங்க. இடது பக்கத்தில் திரும்பி பார்க்கிறேன், வாளோட உம்மு அமாரா நிக்கிறாங்க. யார்? ஒரு பெண், ஒரு பெண்மணிங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியரும் கூட இல்ல. இந்த பரம்பரையில வந்தவங்களா நீங்கள்லாம்? கேவலமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? ஈமானுனா என்னன்னு புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இவங்களுக்கு கணவர் இல்லையா? உம்மு அமாராவுக்கு கணவர் இல்லையா? மகன் இல்லையா? இறை தூதரை நான் நேசிக்கிறேன், இறை தூதரை நான் நம்பி என்னுடைய ஈமான வெளிப்படுத்துறேன்னு சொன்னா உண்மையில வெளிப்படுத்துவேன். இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாருமே விட்டு ஓடி போனா கூட நான் ஒரு பெண் கையில வாளோட நிற்பேன் சொன்னாங்களே இல்லையா? உங்களுடைய ரோம காதுகள் கொப்பிருக்கலையா? உங்களுக்கு விழிப்புணர்வு வராதா? பாக்குறீங்களா இல்லையாங்க? நபி தோழர்கள்ட்டையும் இப்படித்தான், நபி தோழியர்களிடத்திலும் இப்படித்தான். இதையெல்லாம் படித்து உணர்வு வரணுமா இல்லையா? நம்ம அதுக்கு பேர் தானுங்க பாசம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நம்மள்ட்ட இருக்கிறதா?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பாட்டு மட்டும் பாடுவோம், அவ்வளவுதான். நபிகள் நாயகத்து மேல அந்த பிரியத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி பாட்டு வேணா பாடலாம். பாட்டுனால என்ன மறுமையில் என்ன சொர்க்கம் கிடைச்சிருமா? இன்றைக்கு அந்த நிலைமையில் இருக்கிறோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி தோழர்களுடைய வரலாறை எடுத்து பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே பலவிதமான குழப்பம் ஏற்பட்டுச்சு, உங்களுக்கு தெரியுமே. ஒரு பக்கம் சில பேர் தன்னை நபின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தான், அவங்களை எதிர்க்க வேண்டியது இருக்கிறது. ஒரு பக்கம் நாங்கெல்லாம் ஜகாத்து கொடுக்க மாட்டோம்னு சில கூட்டம் என்ன செஞ்சது, ஜகாத்து கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இவங்களையும் எதிர்க்க வேண்டியது இருக்குது, அவங்களையும் எதிர்க்க வேண்டியது இருக்குது. பட வேற கம்மியா இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா போனதற்கு பிறகு இவ்வளவு குழப்பமும் ஏற்படுதுங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? நம்மளை எல்லாம் எதிர்ப்பதற்கு, ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பதற்கு ஒரு படையே திரண்டு போச்சு அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்தாங்களா? நபிகள் நாயகத்தினுடைய நேசத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்தினார்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, இப்ப நம்மளுக்கு பட வேற ரொம்ப கம்மியா இருக்குது, அவன் நபின்னு சொல்லிட்டு இருக்கிறான், இவன் நபின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழக்கூடிய நேரத்தில் என்ன பண்றாங்க? ஒரு படையை அனுப்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழக்கூடிய நேரத்தில் ஒரு படையை அனுப்புறாங்க சாம் தேசத்துக்கு. உசாமா இப்னு ஸைத் இவர் தலைமையில் அனுப்பி இருக்கிறாங்க. அவர் அங்க போறாரு. அவர் போற நேரம் தான் ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க. அவர் போறாரு, போற நேரம் ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, ஆட்சிக்கு வந்து இவ்வளவு சிக்கலை சந்திக்கிறாங்க. படையோடு அவர் போயிட்டு இருக்காரு. இங்க 100 சஹாபி இருந்தால் 150 பேர் அவர் கூட்டு போயிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, இதை சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அப்படி ஒரு வேலைக்காக வேண்டி அனுப்பியிருந்தாங்க, அந்த படையை நீங்க திருப்பி வாங்க, இப்ப கூப்பிடுங்க, இப்ப நீங்க கூப்பிட்டு இப்ப உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சுட்டு ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புனாங்களே அதை வந்து நம்ம ரெண்டாவது பார்த்துக்குவோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க, அழகா சொல்றாங்க பாருங்க. வல்லாஹி லவ் நனன்து அன்ன சிபா துஹத்தஃபனி லன்ஃபத்து பாத உசாமா. அதாவது இந்த நாய்கள் இருக்கு பாத்தீங்களா, ஓநாய்கள், காட்டு மிருகங்கள், இதெல்லாம் என்னை கடித்து இழுத்து சென்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்கிற நேரத்தில் படை அனுப்புனாங்களே திருப்பிய வாங்க மாட்டேன். இதான் நேசாங்கிறாங்க. அவங்க ஒரு உத்தரவு போட்டாங்களா, என்ன ஒரு நிலை வந்தாலும் சரி, ஆட்சியே பறி போனாலும் சரி, தொலைஞ்சிட்டு போட்டோம். அது அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புனாங்கல்ல, அவங்க அனுப்புனதை நான் எப்படி திருப்பி வாங்குறது? எந்த மாதிரியான வார்த்தை? வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் ஜர்ரத்து கிலாபுல் மதீனா அர்ஜுல் உம்மஹாத்தில் மூமினீன். இந்த மதீனா நகரிலே வெறி நாய்கள் இருக்க, அந்த வெறி நாய்கள் நபிகள் நாயகத்தினுடைய மனைவியர்களை நாய்கள் கடித்து தெருவிலே இழுத்து சென்றாலும் எனக்கு அந்த கவலையே கிடையாது. அதெல்லாம் பயமுறுத்தி அந்த படையை கூப்பிடுனால கூப்பிட மாட்டேன். உம்முல் முஃமினீன் தான். யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியர் இருக்கிறாங்களே, உம்முல் முஃமினீன் தானே. எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொல்றாருன்னு பாருங்க. எப்படி சொல்றாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களை நாய்கள் கடித்து இந்த மதீனாவிலே இழுத்து சென்றால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிட்டாங்களா இல்லையா? அதை எப்படி நான் திருப்பி வாங்குவேன்? திருப்பி வாங்கினா எனக்கு எப்படி அது நேசம், நபி நேசம் சொல்ல முடியுமா? இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க நம்ம. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால், ஈமான் என்று சொன்னால், எந்த ஒன்றையும் அல்லாஹ் ரசூலுக்கு மேல என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு போயிடவே கூடாது. மன் அஹப்பலில்லா வஅபகலலில்லா வஆதாலில்லா வமனஅலில்லா ஃபகத் இஸ்தக்பலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபித்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்து தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறானோ அவனுடைய ஈமான் தான் முழுமையான ஈமான். உங்கள் இருக்கக்கூடிய முழுமையான ஈமானா?
ஈமான் இருக்கு, பலூன் மாதிரி இருக்கு, உள்ள ஒண்ணுமே இல்லையே, சரக்கே இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அதனால இந்த ஜும்மாவுல நாம ஒரே ஒரு சாரத்தை விளங்கிட்டா போதும். என்ன சாரம்? நாம ஈமான் கொண்டிருக்கிறோம். ஈமான்னா அல்லாஹ் அளவிற்கு யாரையும் நான் நேசிக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் அளவுக்கு யாரையும் நான் நேசிக்க மாட்டேன். அவங்க ஒரு உத்தரவு போட்டாங்களா நடப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மாவுக்கு மட்டும் போங்கன்னா உத்தரவு போட்டாங்க, அப்படி இல்லையில. 5 நேரம் தொழிக்கும் உத்தரவு போடத்தானே செஞ்சாங்க. நோன்பு வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிட வேணான்னு நோன்பு மாசத்துக்கு மட்டுமா உத்தரவு போட்டாங்க? அடுத்தவன் பொருளை அபகரிக்காதன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்கல்ல, திருடாதன்னு சொன்னாங்கல்ல, தவறான காரியத்தில் ஈடுபடாதீங்கன்னு சொன்னாங்கல்ல. அதுல நான் நேசிப்பேன், இதுல நேசிக்க மாட்டேனா? அதுக்கு பேர் ஈமானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கூட ஒரு சஹாபி வந்து என்ன செய்வாரு, யா ரசூலுல்லாஹ் நான் உங்களை நேசிக்கிறேன். நேசிக்கிறேன்னா நீ அதுக்காக வேண்டி என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிற அதை சொல். வமா ஆதத்துலஹா, நீ வந்து என்ன நேசிக்கிறேன்னு சொல்ற, என்ன தயார் பண்ணி இருக்கிற? நேசிக்கிறேன்னு சொன்னதுனால மறுமை நாள்ல நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருமா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி, நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், இறை தூதரை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள். இதுதான் நேசத்தினுடைய அடையாளம். ஈமானுடைய அடையாளம் என்ன? அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் உண்மையில அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க அதை பின்பற்றுங்கிறான். அது மாதிரியான ஒரு மனப்பக்குவத்தை நாமும் வளர்த்தி நமது குடும்பத்தார்களுக்கும் போதித்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு முதல் உரையை நிறைவு செய்யும்.